அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள். இன்னைக்கு மாடி தோட்டத்தில் இஞ்சி வளர்க்கிறது எப்படி, வளர்க்கும் முறையை பற்றி குட்டி வீடியோவை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக விளக்கலான்னு இருக்கேன். போய் பாருங்கள். என்னோடய மாடியில் சின்ன தொட்டியில் பெயிண்ட் டப்பாவில் இந்த இஞ்சி வளர்த்துன்னு வரேன். ஒரு 4 மாதமாக வளர்த்துன்னு வரேன். எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துன்னு வருதுன்னு பாருங்கள். அடியிலையும் அந்த இஞ்சி கிழங்கு தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்து வருது. மற்ற தொட்டிகள்லேயும் வச்சுருக்கேன். மட் பாட்டில் வச்சுருக்கேன், க்ரோ பேகு, இந்த மாதிரி எல்லாத்தையும் இஞ்சி வளர்த்துன்னு வரேன். இது வளர்க்கிற முறையை பற்றி நான் விரிவாக இங்கே சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முதல்ல என்ன பண்ணணுன்னா, இந்த இஞ்சி கடைகளில் கிடைக்கிறது, மார்க்கெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணணும். இஞ்சி செலக்ட் பண்ணும்போது அதில் இந்த கண் இருக்க மாதிரி, கண்ணோ இல்லை சின்ன ஒரு குருத்து மாதிரி இருக்கும் முனையில். இது பார்த்திங்கன்னா இதுதான், இது நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அதை டைரெக்டாகவே நீங்கள் நடலாம். இது பாருங்கள், இது சின்ன செடி வளர்க்குற கவரு, நர்சரியில் கிடைக்கும், கருப்பு கலரில். இதில் அந்த இஞ்சியை நடலாம். இது நல்ல ஒரு மண் கலவை பண்ணிட்டு, மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா, நான் கோகோ பீட்டு ஒரு பாகம், அதுக்கப்புறம் செம்மண் ஒரு பாகம், அதுக்கப்புறம் வெர்மி காம்போஸ்ட், மண்புழு உரம், தழை உரம், இந்த மாதிரி கலவையாக பண்ணிட்டு அதில் தான் வழக்கமாக நான் செடிகள்லாம் வளர்ப்பேன். வழக்கமான மண் கலவை அது. அதில் முதல்ல வச்சு அது வளர்க்கணும். அந்த இஞ்சி இதில் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது. கொஞ்சம் உள்ளே நட்டுட்டு மேலே கொஞ்சம் அப்படி தெரியாமல் அதை மண்ணை போட்டு மூடணும். எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும் அது முளை வர்றதுக்கு. முளை சும்மா ஒரு 2 இன்ச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி தொட்டிகளில், கொஞ்சம் பெரிய தொட்டியாக நட்டிங்கன்னா நல்லா வளரும். அது நிறைய அடியில் கிழங்கு பிடிக்கும். இது ஒரு 12 to 14 inches உயரம் அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ரோ பேக்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் 12 by 12 inches இதில் வளர்த்துட்டு வரேன். 4 மாதமாக இது நல்லா வளர்ந்துட்டு வருது. இது அப்பப்போ கொத்தி விடணும். அப்புறம் அந்த உரம், மண்புழு உரம், தழை உரம், இல்லை மாட்டுச்சாண உரம் மாறி மாறி இதுக்கு வாரம் இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அது கொடுத்துட்டே வரணும். எவ்வளோ கூட காம்போஸ்ட் இதுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ கூட அற்புதமாக வளரும். காம்போஸ்ட் ரொம்ப அதிகம் தேவைப்படும் இஞ்சி வளர்க்குறதுக்கு. இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா வந்துட்டுருக்கு. இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடியில் கிழங்கு நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதிக வெயில் இதுக்கு தேவையில்லை. பாதி செமி ஷேட், பாதி வெயில் இருந்தால் போதும். பாருங்கள், இது மரம், இது மாமரத்துக்கு அடியில் தான் அது வச்சுருக்கேன். அது குறைஞ்சது இது 8 மாதம் வரைக்கும் நல்லா பராமரிச்சுட்டு வரணும். 8 மாதத்துக்கு அப்புறம் தான் நல்ல முத்தின இஞ்சியாக கிடைக்கும் உங்களுக்கு. அது வரைக்கும் பொறுமையாக இதுக்கு தண்ணி விட்டுண்டு, அதிக தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. மிதமாக தண்ணி விடலாம். விட்டு அப்பப்போ கொத்தி விட்டுட்டு அந்த காம்போஸ்ட்டை உரங்களை டாப்அப் பண்ணிகிட்டே வந்துங்க. நல்லா அற்புதமாக வளரும். அது பாருங்கள், க்ரோ பேக்கில் வளர்ந்துட்டு வருது, மண் சட்டியில் வளர்ந்துட்டு வருது, பெயிண்ட் டப்பாவில். இதுக்கு நீங்கள் அந்த எப்சம் சால்ட் சொல்கிறாங்க, அந்த எப்சம் சால்ட்டு கூட நீங்கள் தெளிக்கலாம். பசுமையாக இருக்கும், இலைகள்லாம் பசுமையாக இருந்து நல்லா நிறைய கிழங்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் எப்சம் சால்ட். அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி இஞ்சி வளர்க்கலாம்.
இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். நான் அதுக்கு உடனே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேலும் மேலும் இதே மாதிரி உங்களுக்கு கார்டன் வீடியோ உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் உங்களுக்கு எல்லாம் பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு சேரும். வாழ்க வளமுடன்.